Hi friends, welcome to Exams Daily YouTube channel. So இன்னைக்கு இந்த வீடியோல TNEB உடைய போஸ்டிங்க்கு எப்படி ஆன்லைன் மூலமா ஈஸியா வந்து அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி காமிக்க போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. டிஎன்இபி அப்படின்றது என்னன்னா தமிழக மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம். ஸோ இவங்க வந்து ஒரு போஸ்டிங்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டிங் பேர் என்னன்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2900 வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து அப்ளை ஆன்லைனுக்கான லிங்க் வந்து இன்னையிலேருந்து ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகணும். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டு லிங்க்கையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அப்ளை ஆன்லைனுக்கான டைரக்ட் லிங்க்கையும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு ஹோம் பேஜ் காமிக்கும். ஸோ அது வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் நவுன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ ரிஜிஸ்டர் நவுன்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுடைய நேம் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணும். அடுத்து உங்களுடைய இனிஷியல், அடுத்து உங்களுடைய ஃபாதருடைய நேம், அதுக்கடுத்து அவங்களுடைய இனிஷியல் கொடுக்கணும். அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது நேஷ்னாலிட்டி, அப்புறம் ஜெண்டர் கொடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து ஒரு மெயில் ஐடி. ஸோ மெயில் ஐடியை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து வேலிடான மெயில் ஐடி வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஏன்னா அந்த மெயில் ஐடியில் தான் வந்துட்டு அவங்க வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்ட், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு அதில் தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால வேலிடான இமெயில் ஐடி கொடுங்க. அடுத்து உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது ஏரியா, அடுத்தது உங்களுடைய சிட்டியோடைய நேம், அப்புறம் உங்களுடைய பின் நம்பர், அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பருமே வந்து வேலிடான மொபைல் நம்பர் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபில் நீங்கள் எதுனாலும் கொடுக்கலாம். ஓட்டர் ஐடி கொடுக்கலாம், இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அந்த நம்பரையும் வந்து நீங்கள் கொடுக்கணும். நான் வந்து சும்மா உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் கொடுக்குறப்ப கேர்ஃபுல்லாக இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணுங்கள். கடைசியாக வேலிடேஷன் இது வந்து கொடுக்கணும். வேலிடேஷனையுமே வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுங்க. ஸோ இது எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கப்புறமா ரிஜிஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் காமிக்கும், பதிவு எண் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ அந்த பதிவு எண்ணை வந்து நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க, ஐ மீன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு மெயில் வந்து வந்திருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அதில் இப்படி வந்து வரும், உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். நான் கொடுத்துருக்கேன்ல, அதனால வந்திருக்கு. அதே மாதிரி இனிஷியலாக ஒரு பாஸ்வேர்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி வரும், ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட். அதாவது நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டீங்க. உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். நான் சொன்ன மாதிரியே உங்களோட அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்க சொன்னேன்ல, அந்த இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அந்த இதை காப்பி பண்ணி இந்த யூசர் ஐடியில் வந்து நீங்கள் கொடுக்கணும். அடுத்து பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து கொடுக்கணும். பாஸ்வேர்டும் இப்போ வந்து உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்துச்சுல்ல, அந்த பாஸ்வேர்டை நீங்கள் வந்து காப்பி பண்ணி நீங்கள் அதில் பேஸ்ட் கூட பண்ணலாம். இல்லை நான் ஞாபகம் வச்சு பண்ணுவேனாலும் நீங்கள் பண்ணலாம். அது கொடுத்ததுக்கப்புறம் வேலிடேஷனையும் அதையும் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கப்புறம் லாகின் கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷன் காமிக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்றதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்டேட் வந்து கொடுக்கணும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ 5 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கு, அப்புறம் டிக்ளரேஷன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொசீட் கொடுக்கணும். ஸோ இதில் தான் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்ததெல்லாம் வரும். அதோட சேர்ந்துட்டு உங்களுடைய வேலைவாய்ப்பு அலுவலகத்தோடைய இடத்த நீங்கள் கொடுக்கணும். அது வந்து நீங்கள் என்ன பண்ணி கொடுத்துருக்கீங்களோ அந்த இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க, இல்லைன்னா அது சேவ் ஆகாது. ஸோ டேட்டா வந்து சேவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி காமிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ அடுத்தது வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுலேயும் நேஷ்னாலிட்டி, அப்புறம் உங்களுடைய மாநிலம், அப்புறம் உங்களுடைய ரிலீஜியன் கேட்பாங்க, அப்புறம் உங்களுடைய மார்ஷியல் ஸ்டேட்டஸ் கேட்பாங்க. அடுத்து உங்களுடைய நாலேஜ் இன் தமிழ், தாய்மொழியுடைய இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் டிகிரி வரைக்கும் அது படிச்சிருக்கீங்கன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து கம்யூனிட்டி. ஸோ நீங்கள் எந்த கேட்டகிரி கீழே வரீங்க அப்படின்றதையும் கொடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் அதெல்லாம் கிடைக்கும். அடுத்தது ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன். ஸோ இதை வந்து நீங்கள் அதாவது இந்த இது பண்ணிட்டு இருக்கிறப்ப போய் அந்த இதை ரெடியூஸ் பண்ணி அந்த கேபியாக மாற்றி அதுக்கப்புறம் சூஸ் கொடுக்காதீங்க. எல்லாத்தையுமே ரெடியாக வச்சுட்டு
அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஏன்னா வந்து ரொம்ப நீங்க லேட் ஆக்குனீங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து டிலே ஆயிடும். ஸோ சூஸ் ஃபைல் குடுத்துட்டு, நீங்க வந்து ஒண்ணு செலக்ட் பண்ணி, அதாவது நீங்க ஆல்ரெடி வச்சிருப்பீங்கல்ல, அந்த ஒரு தனி ஃபோல்டர் போட்டு வச்சுக்கோங்க. அத செலக்ட் பண்ணிட்டு குடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதில காமிக்கும். இன்கேஸ் நீங்க ஏதாவது மிஸ்டேக்கா தப்பா குடுக்குறீங்க, அவங்க சொன்ன அந்த கேபிய விட கம்மியா இருக்கோ, கூட இருக்கோன்னு சொல்லுச்சுன்னா, அது வந்து இன்கரெக்ட்ன்னு காமிக்கும். ஸோ நீங்க அதையும் பார்த்துக்கலாம். அடுத்து சிக்னேச்சர், கடைசியா உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன். ஸோ இது எல்லாத்தையும் குடுத்ததுக்கு அப்புறமா, நான் சொன்ன மாதிரி சேவ் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க நெக்ஸ்ட் குடுக்கணும். ஸோ சேவ் குடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபைல்ஸ பூரா அது காமிக்கும். அண்ட் இது எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னா, டேட்டா வந்து சேவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் குடுங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதுக்கடுத்து நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோட எஸ்எஸ்எல்சிய நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன டேட்டு அப்படின்றத கரெக்ட்டா பார்த்து குடுங்க. அதுக்கடுத்து உங்களோட நம்பரு, அதாவது உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாத்தையுமே நீங்க குடுக்குற மாதிரி இருக்கும். அதையும் நீங்க செலக்ட் பண்ணி குடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து ஹெச்எஸ்சி அதாவது 12த்து. ஸோ அதையும் நீங்க வந்து கரெக்ட்டா குடுக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் அப்புறம் ஐஐடி நீங்க அந்த எந்த டிகிரி நீங்க முடிச்சிருக்கீங்களோ, அந்த இது ரிலேட்டடா நீங்க குடுங்க. கடைசியா டூ யூ ஸ்டடிட் அப் டூ 5த்து, 6த்து, 7த்து, 8த்துன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க அதையும் நீங்க பார்த்துட்டு, கரெக்ட்டா அதுக்கு தகுந்த மாதிரி குடுக்க பாருங்க. அடுத்தது அது வந்து நேம் ஆஃப் த போர்ட் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்க வந்து கரெக்ட்டா பார்த்துட்டு, உங்க ஸ்கூல் நேம் அந்த மாதிரி அந்த இதையும் சரியா குடுங்க. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு சேவ் குடுங்க. சேவ் குடுத்ததுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் டேட்டா சேவ்டுன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த இத முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் குடுங்க. ஸோ இது வந்து என்னன்னா, அப்ரென்டிஸ்ஷிப் அட் டான்ஜென்ட் அதாவது நீங்க வந்து முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்கேஸ் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா, எஸ் குடுத்துட்டு நீங்க வந்து இது பண்ணலாம். இன்கேஸ் இல்ல நான் முடிக்கல அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இத அப்படியே சேவ் குடுத்துட்டு, அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் குடுத்துருங்க. சேவ் குடுத்துட்டு குடுங்க எல்லாத்தையுமே. ஸோ அவ்வளோதான். அடுத்து கடைசியா வந்து டிக்ளரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில அந்த டிக்கு குடுத்துட்டு, ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருங்க. ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல வந்து நீங்க கம்ப்ளீட்டடா நீங்க வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷனுக்கு போகலாம். ஸோ இதில அப்ளிகேஷன்ற ஆப்ஷன பார்த்தீங்கன்னா, ஃபீல்ட் அசிஸ்டன்ட் அதாவது ட்ரெய்னி நான் சொன்ன மாரி அந்த ஜாப்க்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கு விண்ணப்பிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்குல்ல அந்த ஆப்ஷன் அத வந்து நீங்க கிளிக் பண்ணணும். ஸோ இங்கு விண்ணப்பிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்குல்ல அந்த ஆப்ஷன் அத வந்து நீங்க கிளிக் பண்ணணும். ஸோ இதில உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துரும். ஸோ நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க குடுத்த எல்லாமே இதில வந்துரும். ஸோ கடைசியில வந்து அவங்க வந்து டெஸ்ட் சென்டர வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு சாய்ஸ் வந்து எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ 3 சாய்ஸ் நீங்க வந்து டெஸ்ட் சென்டருக்கு நீங்க குடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இது இருக்கு. அடுத்து வந்து ஆர் யூ எலிஜிபிள் ஃபார் த போஸ்ட்ன்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு குடுத்துருங்க. குடுத்துட்டு சேவ் குடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து அவங்க வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்க சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்க. பட் ஆனா நீங்க கரெக்ட்டா பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீடுன்னு குடுத்துருங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ அப்ளிகேஷன் சேவ் ஆனதுக்கப்புறமா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து இந்த வந்துருச்சு. ஸோ அதையும் நீங்க காப்பி பண்ணி நீங்க வச்சுக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த நம்பர வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க அடுத்து அட்மிட் கார்ட் டவுன்லோட் பண்றப்பயோ, இல்ல ஆன்சர் கீ டவுன்லோட் பண்றப்பயோ அந்த நம்பர் தான் கேட்பாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க அந்த இதையும் நீங்க வச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க லாகின் பண்ணி கூட நீங்க போய் பார்க்கலாம் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ. இதில வந்து உங்களுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்க குடுக்கணும். நீங்க வயர்மேன்னு சொல்லியிருக்கீங்க, எஸ்சின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்கீங்கல்ல. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க குடுத்துட்டு அப்லோட் குடுக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து அப்லோட் குடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேமெண்ட் ப்ரொசீஜர் வரும். ஸோ பேமெண்ட் ப்ரொசீஜர் முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நீங்க அத செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நீங்க வந்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அதாவது அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் குடுத்துட்டு டவுன்லோட் செலான் அதான் நான் சொன்ன மாதிரி இது பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்க நல்லா பார்த்துட்டு நீங்க பண்ணலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அண்ட் இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 16 மார்ச் 2021 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா உங்களோட அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை பண்ணிருங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் 2900+ வேகன்சிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அதை மிஸ் பண்ணாம இருங்க. அண்ட் உங்களுடைய அப்ளிகேஷன் அதாவது அப்ளிகேஷன் போடுறப்ப நீங்க கவனமா இருக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னா, டைம் அதான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்ளிகேஷன் போடுறப்ப நீங்க வந்து அப்போ வந்து நீங்க அந்த டாக்குமெண்ட்ட எடுத்துட்டு, ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படி பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே ரெடியா எடுத்து வச்சுட்டு, டக்கு டக்குன்னு பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ திருப்பி ரிப்பீட்டடா நீங்க கைட்லைன்ஸையும் ஒரு தடவ படிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு, நீங்க அதுக்கப்புறம் நீங்க அப்ளிகேஷன் ப்ரொசீஜர ஸ்டார்ட் பண்றது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. உங்களுடைய அப்ளிகேஷன வந்து கரெக்ட்டா போடுங்க. கேர்ஃபுல்லா போடுங்க. ஏன்னா இந்த பேஸ் பண்ணி தான் உங்கள வந்து அடுத்தவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் ஃப்ரம் ஆர் டீம். ஸோ உங்களுடைய சக்ஸஸ்க்காகவும், உங்களுடைய எக்ஸாமினேஷனுக்காகவும் நாங்க வாழ்த்துறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லி திங்க் பண்ணீங்கன்னா, எங்களோட யூடியூப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. நன்றி.